கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2025வது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பேர் நிறைய பதில் சொல்லுவோம். சரி, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. வரக்கூடிய புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவதற்காக நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனை இந்த ஆண்டு சிறப்பாக நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு நம்முடைய நிஜம் டிவி வளாகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆராதனை மையத்திற்கு வர உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இங்கே இருந்தாலும் சரி, தூரடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வாருங்கள். இந்த 2025வது ஆண்டில் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம செல்ல இருக்கிறோம். நல்ல செய்தி வேளை, நல்ல பாடல் வேளை, நல்ல ஆராதனை வேளை, இது எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. பாருங்கள், புதிய ஆண்டில் புதிய கிருபையோடு கூட கடந்து செல்ல இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலையை கர்த்தர் அந்த வருஷத்தின் கடைசி நாளில் நமக்கு கொடுத்து ஒரு புதிய கிருபையோடு கூட புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் செல்ல நமக்கு கிருபை செய்வார். அந்த புத்தாண்டு ஆராதனை முடிந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் முன்னிறுத்தி அந்தந்த குடும்பத்திற்காக தனித்தனியாக நம்ம ஜபிக்க இருக்கிறோம். கடந்த ஆண்டு இப்படி ஜபித்தோம். நிறைய தடைகள் மாறி ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே பல குடும்பங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தினார். புதிய ஆண்டை குறித்து கவலைப்படாதங்க, வாருங்கள், தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபித்து நம்ம புதிய ஆண்டுக்குள்ள செல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்ததை நினைத்து கலங்காதபடி இந்த 2025 எதை நமக்கு பாரமாக இருந்ததோ, எது நமக்கு கவலையாக இருந்ததோ, எது நம்மை துக்கப்படுத்தினதோ, அந்த காரியத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு புதிய கிருபையோடு புதிய ஆண்டுக்குள்ளே செல்வதற்கு அந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வாருங்கள், இணைந்து ஜெபித்து புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தருடைய கிருபையோடு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.